தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் முதலமைச்சருமான விஜய். தமிழ்நாட்டு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்துடைய புரொடியூசரை நியமிக்க வேண்டிய அவசியம். தாவேகா அரசின் அடுத்தடுத்தான அதிர்ச்சி சம்பவம் பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வைத்து படமெடுத்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசராக இருந்த கேவிஎன் புரொடக்ஷனுடைய ப்ரொடியூசர் தான் வெங்கட்ட நாராயணா. அந்த வெங்கட்ட நாராயணா தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு நபராக இருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கும் டெல்லிக்குமான டெல்லி பிரதிநிதியாக இருப்பவர் இந்த வெங்கட்ட நாராயணா. இப்ப அந்த அறிவிப்பு தான் தற்போது பேசு பொருளாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக வந்திருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜயுடைய ஜோதிடருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போய் பிறகு அது பின்வாங்கப்பட்டது. அதை தாண்டி ஜெகதீஷ், இந்த ரூட் மாஃபியா கும்மலோட ஹெட் ஜெகதீஷ இன்றைக்கு அவர் தனக்கான ஒரு சிறப்பு உதவியாளரா கூட வச்சிருக்காரு. அதை தாண்டி தற்போது இந்த வெங்கட்ட நாராயணா அவருக்கு இந்த டெல்லி பிரதிநிதிக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு தாவேகா அரசு. அப்ப இந்த செய்தி எப்படி அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கும்? இந்த செய்தி எப்படி அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கும் அப்படின்னா, மின்வெட்டு, ஒரு கடுமையான மின்வெட்டு இரவு நேரங்கள்ல ஏற்படுது இல்லையா? அப்படி மின்வெட்டு ஏற்படுகிறப்ப ரொம்ப வருத்தத்தோட, இந்த மின்வெட்டு ஏற்பட்ட உடனேயே நமக்கு உடனடியாக நமக்கு காத்து உடனே கிடைக்காது. இப்ப ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, நம்ம பிரச்சனையில வெளியே வர்றப்ப அப்ப ரீல்ஸ் பாக்குறது, விஜய் அண்ணன் இவ்வளவு அழகா இருக்காரு இல்லையா அப்படின்றப்ப நமக்கு ஒரு எரிச்சல் வரும். மறுபுறத்துல பெண்கள் மீதான கொடூரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனேயே இதையெல்லாம் நிறுத்துவதாக சொன்னவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களுக்கு அங்கங்க போய் நின்னார் இல்லையா? அப்படி நின்னவர் இதுக்கு போகல அப்படின்னு நம்ம அந்த செய்தி பாக்குறப்ப அடுத்த பக்கத்துல எவ்வளவு ஒரு அழகான முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு, முதலமைச்சர் கோட் எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா அப்படின்னு பாக்குறப்ப ஒரு எரிச்சல், ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா? அதை போல இப்ப நீட் மாணவி அனிதா அவர்களுடைய இந்த மரணம் இருக்கு இல்லையா? மருத்துவர் அனிதா மரணத்துக்கு போது இவர் அன்னைக்கு நேரடியா போறாரு. இன்றைக்கு நீட்டுக்காக தமிழ்நாட்டில் ஒரு 3 இடங்கள்ல மாணவர்கள் இறந்திருக்காங்க, மரணம் அடைந்திருக்காங்க. இந்த நீட்டு தேர்வு பிரஷர் தான். இதற்காக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை எடுப்பார் அப்படின்னு பார்த்தா எந்த போராட்டமும் எடுக்கல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கல. இந்த நேரத்துல விஜய் என்ன ரீல்ஸ் பயங்கரமா இருக்கு, அழகா பேசியிருக்காரு பார்த்தீங்களா, இப்படி சிம்பிளா பண்றாரு அப்படின்னு சொல்றப்ப ஒரு எரிச்சல், ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா? அந்த அதிர்ச்சி தான் இப்ப நமக்கு இந்த செய்தியிலையும் வந்திருக்கு. அதாவது ஒரு ரீல்ஸ் மூலியமாக ஒரு சமுதாயம் சீரழிவு அப்படின்றத தமிழ் சமூகம் கண்ணெதிர பார்க்கிறத இப்ப நம்ம பார்க்க முடியுது. எதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறுத்துவோம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நிறுத்துறது இருக்கட்டும், முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணணும் இல்லையா? அப்படி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணாம மின்வெட்டா அண்ணா அழகா ரீல்ஸ் போடுறாரு. போக்சோ சட்டம் பாயுது தமிழ்நாட்டுல பலர் மேல அப்படின்னா அண்ணன் எவ்வளவு அழகா பேசுறாரு அப்படின்ற இந்த உளவியல் இருக்கு இல்லையா? இந்த உளவியல்ல தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறதை புரிந்து கொண்ட இந்த தாவேகா தலைமையுடைய உச்சபட்சம் இருக்கு பாருங்க, அந்த உச்சபட்சம் தான் டெல்லி பிரதிநிதியாக யாரை போட்டிருக்குன்னா இந்த கேவிஎன் புரொடக்ஷனை வெங்கட்ட நாராயணாவை போட்டிருக்கு. இவர் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் இடையில இவர் தான் இப்ப பிரதிநிதியாக இருக்க போறார். தமிழ்நாட்டுக்கு நிதி பிரச்சனை, அல்லது தமிழ்நாட்டிற்கு கல்வி சார்ந்த ஒரு பிரச்சனை, அல்லது தமிழ்நாட்டிற்கு சுகாதாரம் சார்ந்த பிரச்சனை, அல்லது தமிழ்நாட்டுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு இவரை நம்ம இப்ப தூது விட போறோம். இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப அங்க டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு இவரை நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத நபர், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, அதையும் மீறி ஒரு அமைச்சருக்கு என்ன ஒரு பலம் இருக்கோ அந்த பலம் இவருக்கு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு தேர்தல்ல பேசி மக்கள் கிட்ட போய் நின்னு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, சுகாதார பிரச்சனை இருக்கா, தண்ணீர் பிரச்சனை இந்த மக்களுக்கு இருக்கா, நிதி சுமை இந்த மக்களுக்கு இருக்கா, பள்ளிக்கூடம் இந்த மக்களுக்கு தேவையா, மருத்துவமனை இந்த மக்களுக்கு தேவையா, சாலை வசதி இந்த மக்களுக்கு தேவையா, மின்சாரம் இந்த மக்களுக்கு தேவையா, தூர்வாரணுமா, இந்த பிரச்சனை இந்த மக்களுக்கு இருக்கா, மக்களுக்கு வீடு கட்டடம் கட்டி கொடுக்கணுமா, இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, குடிசையை மாற்றணுமா, இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு இந்த பிரச்சனை எல்லாம் பேசி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு நபரை, நமக்கான நபரை நமக்கான குரலாக மாற்றினால், அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுல யாரும் பேசி வரல.
அது வேற விஷயம். இந்த துணிச்சல், இதையெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு வராதவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவங்க. இதையெல்லாம் பேசி இவங்க ஆட்சிக்கு வரல. பேசாம ஆட்சிக்கு வந்ததுடைய விளைவு, மக்கள் இவர்களுக்கு வாக்களித்ததுடைய விளைவா இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்த தாவேகா அரசு. இப்படி பல அதிர்ச்சிகளை தொடர்ச்சியா தாவேகா அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு பலரும் சமூக வலைத்தளங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு அரசு என்பது எதுல வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த நிர்வாக சீர்கேட்டுல ஒரு அரசு சிக்கினால் அதோட கதை முடிந்தது. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றி கூடுதல் விலைக்கு பெற லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.